கொண்டழைத்தனரே குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா சர்வேஸ்வரன் நாமத்தாலே வருபவர் கோசன்னா. தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா சர்வேஸ்வரன் நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் அரசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. கலியாண பந்தலிலே தண்ணீரை ரசமாக்கும் கர்த்தத்வசீலனுக்கு ஓசன்னா ஓசன்னா. தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா சர்வேஸ்வரன் நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் அரசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஐந்தப்பத்தை பகிர்ந்து 5000 பேர் பசி ஆற்றின இரட்சகர்க்கு ஓசன்னா ஓசன்னா. தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா சர்வேஸ்வரன் நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் அரசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிகூர்ந்திருப்பாயாக. எருசலேம் குமாரத்தியே நீ சந்தோஷம் கொள்வாயாக. இதோ உன் ராஜா நீதிமானுமாய் இரட்சகருமாய் உன்னிடத்தில் வருகின்றார். அவரோ தரித்திரராய் ஒரு நேச வாகனத்தின் மீது எழுந்தருளி வருவார் என்று முன்பு சக்கரியாஸ் என்ற தீர்க்கதரிசி வசனித்த வாக்கியம் இதோ இப்போது நிறைவேறுகின்றது. பார்த்தீர்களா என்ன மகிமை, என்ன ஆரவாரம்! இது யார் என்னை வைப்பார்கள்? இந்த நசரேயனை பிடித்து எவ்விதத்திலும் கொல்ல வேண்டியது கொல்ல வேண்டியது. ஓசன்னா ஓசன்னா சர்வேஸ்வரன் நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் அரசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. அலைகடல் மீதினிலே நடமறையாது சென்ற அற்புத சீசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. தாவீதன் குமாரனுக்கு சர்வேஸ்வரன் நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் அரசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் எவ்வளவோ பாக்கியம். ஆனால் இவையெல்லாம் உன் கண்களுக்கு இப்போது மறைவாய் தெரிகின்றன. ஆகையால் உனக்கு நாட்கள் வரும், அப்போது சத்துருக்கள் உன்னை சூழ வளைத்து உன்னை முத்திரையிட்டு உன்னையும் உன்னில் உள்ள யாவரையும் கல்லின் மேல் கல் இருக்க விட மாட்டார்கள். பரிமள தைலம் பரிமள தைலம் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வருபவர் கோசம் வேமா வேமா வாங்கிங்க. பரிமள தைலம் பரிமள தைலம் விலை மலிவு, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. பரிமள தைலம் பரிமள தைலம். தண்ணீரை ரசமாக்கும் பலிக்காக வேண்டிய பொருள் சௌக்கியமாக தெரியும். பரிமள தைலம் பரிமள தைலம். ஓசன்னா ஓசன்னா சர்வேஸ்வரன் நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் அரசனுக்கு ஓசன்னா ஓசன்னா. தாவீதுக்கு
என் நாமத்தை ஸ்துதித்து மன்றாடுகின்ற என் ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்வர் குகையாயிற்றோ? இதையும் நான் கண்டேன் என்று எரேமியாஸ் என்ற தீர்க்கதரிசி வசனித்த வாக்கியம் இதோ இப்போது நிறைவேறுகின்றது. என் ஆலயத்தை அபசங்கைப்படுத்துவோரே அப்பாலே போங்கள். என் பிதாவின் ஆலயம் சபஸ்தலம் என்பதால் சகல தேசத்தாராலும் சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவோ? இதோ இவர்கள் இதை கல்வர் குகையாக்கி விட்டார்கள். என்ன அநியாயம்! நான் பெரிய குருவாயிருக்க இந்த இயேசு நசரேயனை பெரிய குரு என்றும் தீர்க்கதரிசி என்றும் ஜனங்கள் பாராட்டுகின்றார்களே, இதை மாற்ற என்ன வழி தேடுவது? அம்மனிதன் இருக்கும் மட்டும் எனக்கு எவ்விதத்திலும் குறைவுதான் ஏற்படும். நசரேயனை கொல்ல வழி தேடினான் பெரிய குரு. இல்லாவிடில் சீக்கிரம் ஓடி போய் நமது ஆலோசனை சங்கத்தார் எல்லோரையுமே வர சொல். சங்கத்தார்களே, மகா பெரிய குருவே, என் பெரிய சகோதரர்களே, உமக்கு வந்தனம். நல்லது, உட்காருங்க. இதோ இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற காரணம் என்னவென்றால், நசரேயனாகிய இயேசுவை பெரிய குரு என்றும் தீர்க்கதரிசி என்றும் ஜனங்கள் பாராட்டுகிறார்கள். நம்மையோ சட்டை பண்ணுவதில்லை. ஓய்வு நாளில் ஜனங்கள் தங்கள் கையில் குருத்தோலை பிடித்து தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்து மங்கள பாட்டுக்கள் படைக்கொலை வைத்து கொண்டாட்டம் பண்ணி ஒரு ராஜாவை போல் அம்மனியை கொண்டு வந்தார்களே, நசரேயனு நமது ராஜாவா? இவ்விஷயத்தை நாம் கவனிக்காவிட்டால் நம் எல்லோருக்குமே கெடுதல் உண்டாகும். ஒரு மனிதன் எல்லோருக்காகவும் சாவது நலம். அதற்கான வழியை பார்க்க வேண்டும். உங்கள் கருத்து என்ன? ஆமாம் ஆமாம் குருவே, அதற்கான வழியை தான் பார்க்க வேண்டும். நல்லது நல்லது. சங்கத்தார்களே, இப்போது பாஸ்கு திருவிழாவுக்காக ஜனங்கள் வந்திருக்கிறபடியால் அவர்களுக்குள்ளே கலகம் உண்டாகும். ஆகையால் திருநாள் முடிந்து பார்த்துக் கொள்ளலாமே. மகா பெரிய குருவே, கூடியிருக்கும் சங்கத்தார்களே, உங்களுக்கு வந்தனம். தாங்கள் வந்த காரியம்? ஓ ஆலோசனை சங்கத்தார்களே, உங்களாலே எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். எதற்கு நியாயம்? நாங்கள் கோவில் மண்டபங்களில் பலிக்கு வேண்டிய பொருள்களை விற்க நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லையா? ஆம், கொடுத்தோம். இதோ நசரேயனாகிய இயேசுநாதர், நாங்கள் கோவிலில் வைத்து விற்றுக் கொண்டிருந்த புறாக்களையும் விரட்டி காசு பெட்டிகளையும் கொட்டி எங்களையும் கசையால் எடுத்து துரத்தி விட்டார். இது நியாயமா? இப்படியும் எங்களை நஷ்டப்படுத்தலாமா? ஓஹோ, அப்படியா? வியாபாரிகளே, உங்கள் நஷ்டத்திற்கு நாங்கள் பாத்தியப்படுகிறோம். ஆனால் நீங்கள் எவ்விதத்திலும் அவரை பிடித்து எங்களிடம் உபயோகிக்க முடியுமா? அவ்வளவு சமத்து உங்களுக்கு இருக்கிறதா?
நாங்கள் அப்படி செய்யாவிட்டால் மனிதரா அவனுடைய சீசனில் ஒருவனை கொண்டு காரியத்தை முடித்து வைக்கிறோம். அவனுக்கு ஏதாகிலும் கொஞ்சம் வெகுமதி அளித்தால் நல்லது. சரி, அப்படியே செய்கிறோம். இன்னும் 2 மணி நேரம் பொறுத்து வந்து பதில் சொல்லுகிறோம். சரி, போங்கள். சங்கத்தார்களே, குருவே, இப்போது அந்த இயேசுநாதரை பிடிப்பதற்கு மிக சுலபமாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே அந்த இயேசுநாதரை பற்றி முறுமுறுப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ஆகையால் இப்போது பிடிப்பது சுலபம் என்று நினைக்கின்றேன். உங்கள் கருத்து என்ன? நல்லது நல்லது நல்லது. அதற்கான வேலைகளை எல்லாம் நீங்களே செய்ய வேண்டும். தம்பி, யூதாஸ் கடைக்கு சாமான் வாங்க வருவான். அவன் வந்திருந்தால் உடனே கூட்டிக் கொண்டு வா. வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள். என்ன விசேஷம்? யாதொரு பொருள் விலைக்கு வேண்டுமானாலும் சௌக்கியமாக தருகிறோம். ஆமாம், கையில் துட்டுக்குத்தான் தட்டுப்பாடாக இருக்கிறது. இதோ பாருங்கள், இவ்வளவு காலம் என் எஜமானிடமிருந்து பணப்பை வெறும்பையாயிருக்கிறது. பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி இருந்தால் எவ்வளவோ பாக்கியம். ஓ அண்ணே, கேட்டீரா ஒரு செய்தி? உன் எஜமானராகிய இயேசுநாதரை சமயம் பார்த்து காட்டி கொடுப்பவனுக்கு நல்ல வெகுமதி அளிப்பதாக எங்கள் ஆலோசனை சங்கத்தார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியா? நல்ல வெகுமதியா? ஆமாம். வெகுமதி என்றால் பணமா அல்லது வேற ஏதுனுமா? எனக்கு 2 சந்தோஷம். அதற்கு நானாச்சு. என்னை உடனே உங்க சங்கத்தலம் கொடுக்கணும் சொல்லுங்கள். நல்லது, வாருங்கள். சங்கத்தார்களே, நாங்கள் சொல்லியபடி பேசி முடித்து இதோ அந்த ஆளையும் கையோடு அழைத்து வந்திருக்கிறோம். தம்பி, வியாபாரிகள் பேசிய விஷயம் உனக்கு சம்மதம் தானே? ஆம் குருவே, சம்மதம். ஆனால் என்ன வெகுமதி என்று மட்டும் சொல்லவில்லை. 5 வெள்ளிகள் வாங்கிக் கொள்கிறாயா? பட்டாது. யூதாஸ், 10 வெள்ளி. குருவுக்கு 10 வெள்ளிதானா? தைரியமாய் சொல்லுங்கள். 15 வெள்ளி தருகிறோம். பட்டாது. இதுவும் பற்றாதா? இறுதியாக ஒரே முடிவு, 30 வெள்ளிகள் தெரிகிறோம். குருவே, சங்கத்தார்களே, நீங்கள் சொல்வது சரிதான். சமயம் பார்த்து வருகிறேன். பார்த்தீர்களா சங்கத்தார்களே, நாம் நினைத்தது முடிய போகிறது. நல்லது. உங்கள் எல்லோருக்கும் கடவுள் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இன்றைக்கு என்ன விசேஷம்? என் திருக்குமாரன் வெகு நேரமாய் செபம் செய்கிறார். ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் வருவதற்கு அடையாளமாக இப்படி இவர் செபம் செய்கிறதாக கண்டிருக்கிறேன். ஆயினும் பிதாவே, உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் சுவாமி. என் நேசமுள்ள மாதாவே, இன்றைக்கு உங்களுக்கு ஓர் விசேஷமான செய்தி அறிவிக்க வந்தேன். என் பிதாவே, உமக்கு சோசிரம். அடியான் மனதில் நினைத்ததற்கும் நான் வந்து விசேஷம் கேட்கிறேன் சொல்வதற்கும் சரியாக இருக்கிறது. உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் சுவாமி. இன்றைக்கு என்ன விசேஷம் சொல்ல வந்தீர்கள்? சொல்லுங்கள் மகனே. என் தயாபமுள்ள மாதாவே, ஆத்மமும் சரீரமும் போல் ஒன்றாயிருக்கிற உம்மையும் எம்மையும் பிரிக்கப் போகிற வியாகுலங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்தேன்.
அது ஏதென்றால் என் சீசனாயிருக்கிற யூதாஸ் என்பவன் என்னை சதிமானம் செய்ய துணிந்து விட்டான். என் பிரஜைகளான யூதர்கள் குரோதம் வைராக்கியம் என்ற வாள்களை உரைகளற்றிக் கொண்டு என்னை பிடித்து அடிக்க சாட்டை வார் கசை பிரம்பு முதலான எத்தனங்களை முஸ்திப்பு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட உபாதைகளா என் சரீரத்தில் ஒரு துளி இரத்தமும் இராது. என் மாமிசமாயிராது. உன் மகன் என்ற சாயலும் ரூபமும் காண்கிறதாயிராது. இப்படிப்பட்ட வசனம் இதயத்திற்கு கேட்குமேயானால் நீர் தூக்கிக்காமல் என் பிதாவின் கட்டளையை நிறைவேற்றப் போக அமிர்தம் நிறைந்த வாக்கால் விடை தர வேண்டும் தாயாரே. நேசதீர மகனே மாசில்லா உத்தமனே நேசதீர மகனே மாசில்லா உத்தமனே என் இயேசுவே நான் உம்மை பிரிந்து எந்த விதம் நான் வாழ்வேன். என் இயேசுவே நான் உம்மை பிரிந்து எந்த விதம் நான் வாழ்வேன். எந்த உயிருக்கு உயிரோ சந்தோஷமும் நீரல்லவோ. எந்த உயிருக்கு உயிரோ சந்தோஷமும் நீரல்லவோ. நேசமுள்ள தாயாரே, அப்படியல்ல. நான் உலக இரட்சணியத்திற்காக பாடுபட்டு இறக்கவும் நீங்கள் உயிரோடு இருக்கவும் பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். நான் உயிர்த்து 3ஆம் நாள் உமக்கு தரிசனமாகி உம்மை ஆனந்தத்தால் நிரப்புவேன். ஆகையால் நான் பரமபிதாவின் திட்டத்தை நிறைவேற்றப் போக சந்தோஷமாய் உடன்பட வேண்டும் தாயாரே. என் திருக்குமாரனே, தந்தையுடையவும் உங்களுடையவும் திருவுளத்திற்கு இதோ அடியாள் கீழ்ப்படிந்து சம்மதிக்கிறேன். எனக்கு உங்கள் திருக்கரங்களினால் கடைசி ஆசீர்வாதம் கொடுங்கள் என் அன்பு மகனே.